நேற்று பார்க்கரோட சக்ஸஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு கொடக்கோட ஃபெயிலியர் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கொடக் ஒரு என்ன கம்பெனி அப்படின்னா, இந்த பழைய காலத்து கேமரா இருக்கும்ல, ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அந்த ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கான கேமரா உருவாக்குறது, அந்த நெகட்டிவ் ஃபிலிமை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறது தான் கொடக். இன் 1975 கொடக்கோட ஒரு இன்ஜினியர், நான் இந்த மாதிரி டிஜிட்டல் கேமரா உருவாக்கியிருக்கேன், இதனால் நமக்கு நெகட்டிவ் ஃபிலிம்ஸ் தேவைப்படாது, சீக்கிரமாக ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ண முடியும்னு போய் போர்ட் மெம்பர்ஸ்ட்டு காட்டுறாரு. பட் என்ன ஆகுதுன்னா, போர்ட் மெம்பர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இதனால் கொடக்கோட ஃபிலிம் சேல்ஸ் பாதிக்கப்படும், அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் யூனோ வாட், 1990s டிஜிட்டல் கேமராஸ் புழக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இதனால கொடக்கோட சேல்ஸ் ரொம்ப அடி வாங்கிருச்சு. இதில் சோனி, கேனன், நிக்கான்லாம் டாப்புக்கு வந்துட்டாங்க. ஆனால் அப்பயுமே கொடக்கு இல்லை, நாங்கள் ஃபிலிம்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால கொடக்குன்னு ஒரு பிராண்ட் இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. 2012 கொடக் கம்பெனி திவால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க, அதை ரிக்ரெட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் ஹிஸ்ட்ரியில் வெறும் ஃபோட்டோவாக தான் இருக்கும்.